மத்தேயு அதிகாரம் 4 வசனம் 1. அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வசனம் 2. அவர் இரவும் பகலும் 40 நாள் அளவு உபவாசமாய் இருந்த பின் அவருக்கு பசி உண்டாயிற்று. வசனம் 3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரரே ஆனால் இந்த கல்லில் அப்பம் வளாகும்படி சொல்லும் என்றான். வசனம் 4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். வசனம் 5. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவ ஆலயத்தின் உப்பு அறிக்கையில் மேலே அவரை நிறுத்தி, வசனம் 6. நீ தேவனுடைய குமாரரே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உம்மை கைகளினாலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். வசனம் 7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். வசனம் 8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, வசனம் 9. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். வசனம் 10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். வசனம் 11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். வசனம் 12. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய், வசனம் 13. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளிலிருந்து கடற்கரைக்கு அருகான கப்பர்நாகூமில் வந்து வாசம் பண்ணினார். வசனம் 14. கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியர்களுடைய கலிலேயாவிலே. வசனம் 15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. வசனம் 16. ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வசனம் 17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். வசனம் 18. இயேசு கலிலேயா கடற்கரையோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களிலிருந்து 2 சகோதரர்களாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டுக்கொண்டு இருந்தபோது அவர்களை கண்டு, வசனம் 19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். வசனம் 20. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வசனம் 21. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு ஒரு 2 சகோதரர்களாகிய செபுதேலின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் தங்கள் தகப்பன் செபுதேலுடன் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தபோதோ அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். வசனம் 22. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வசனம் 23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உட்பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். வசனம் 24. அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரஸ்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணையாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொஸ்தமாக்கினார். வசனம் 25. கலிலேயாவிலும் தொக்கோபோவிலும் எருசலேமிலும்
யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென்.